சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்ப திருச்செந்தூர் கோயிலுக்கு அதிகமா போயிட்டு இருக்கிறாங்க. 2வது நீங்க இப்ப இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தவங்க திருச்செந்தூர் கோயில் போயிருப்பீங்க. என்ன ஆயிட்டு இருக்குது? திருச்செந்தூர் வந்து அடுத்த திருப்பதியா மாறிட்டு இருக்குதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் கரெக்ட். அதாவது வந்து தமிழ்நாட்டிலே நம்ம அடுத்தது எந்த கோயில்ல அதிக வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக போக எது டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா திருச்செந்தூர் கோயில் தான். நீங்க திருச்செந்தூர் போயிருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க போற ரூட்ல வந்து சுகாதாரமா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமா இருக்காது. 2வது பார்த்தீங்கன்னா, அங்கங்க சாக்கடை தேங்கி இருக்கிறோம். அந்த சாக்கடையில அவ்வளோ துர்நாற்றம் அடிச்சிட்டு இருக்கும். 2வது பிள்ளையார் கோயில் இருக்கு. அதாவது கோயிலுக்குள்ள பிள்ளையார் கோயில் இல்ல. தெப்பக்குளம் பிள்ளையார் கோயில்னு இருக்குது. அந்த சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அவ்வளோக்குள்ள வந்து வாடை அந்த அளவுக்கு அடிக்கும். அந்த டிச்சு மாரிலாம் இருக்கும். அது வந்து நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க, கழிவுநீர் வெளியேத்துற இதுன்னு. அப்படிலாம் கிடையாது. அது ஒரு டைம்ல வந்து ஆறு அந்த குளங்கள், குட்டைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆறுகள் இருந்த இடம் தான். அந்த இடத்துல தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு இதா மாத்தி வச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து அந்த இடம் அப்படிதான் இருக்குது. இப்ப எங்க ஊர்லேருந்து நாங்க திருச்செந்தூருக்கு போறோம் அப்படின்னா, அந்த திருச்செந்தூருக்கு போனோனே ஒரு வாடை அடிக்கும். என்ன வாடை அடிக்கும்னா, இந்த டிட்ஜ் வாடை தான். அதாவது கழிவு தண்ணிலாம் உள்ள போய் தேங்கி இருக்கிற வாடை. அத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க தூங்குனா கூட அந்த வாசனை வாசனை இல்ல. அது ஒரு நாத்தம். அந்த நாத்தத்த வச்சே கண்டுபிடிச்சிடலாம். திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. திருச்செந்தூர் எதனால ஃபேமஸ்? கண்டிப்பா தெரியும். நம்மளோட ஆறுமுகம் கோயில் யாரு? முருகர். நம்ம தமிழ் கடவுள் முருகர். இல்லன்னா வந்து நம்மளோட முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு டிபேட்டே நடந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் அந்த கதைக்குள்ளேயே நான் வரல. நான் வந்து முன்னாடி இருந்து அவர சாமியா பார்க்குறேன். எனக்கு சாமி தான். 2வது என்னன்னா, இப்ப அந்த கடற்கரைய ஒட்டி இருக்குது அந்த கோயிலு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனா இருக்கும் பட்சத்தில இப்ப ரீசென்ட்டா ஒரு 4 கொரோனாக்கெல்லாம் முன்னாடி கூட நீங்க பார்த்தீங்கன்னா, கோயில் அவ்வளோ எம்ப்டியா இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்ஷன் அந்த மாரி டைம்ல மட்டும் தான் அந்த கோயில்ல வந்து கூட்டமே இருக்கும். இந்த சூரசம்ஹாரம் டைமு, மாசி திருவிழா நடக்கும். தேர்லாம் இழுப்பாங்க. அந்த மாரி டைம்ல மட்டும் தான் திருச்செந்தூர் கோயில் வந்து அவ்வளோக்கு வந்து கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுத்தமா கூட்டம் இருக்காது. எப்பனாலும் நீங்க சாமி ஈஸியா போய் பார்த்துட்டு வர்ற மாரி தான் இருக்கும். இப்ப நீங்க அப்படி சாதாரணமா பார்த்துற முடியுமா நீங்க கேட்டீங்கன்னா, கிடையாது. அத்தன ஜோசியக்காரனும் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோயிலுக்கு எழுதி குடுத்துடுறாங்க போல. "போ உன் பரிகாரம் இருக்கா திருச்செந்தூர் கோயிலுக்கு போ. பரிகாரம் இருக்கா திருச்செந்தூர் கோயிலுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு அத்தன பேரும் போறாங்க. இங்கேருந்து மட்டும் வரலங்க. கர்நாடகா, ஆந்திரா எங்கெங்கேயோ இருந்து நம்ம இந்தியாவுல இருந்து அத்தன பேர் திருச்செந்தூர் கோயிலுக்கு வராங்க. அவ்வளோ ஃபேமஸ் ஆயிருச்சு. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் பஸ்ல டிராவல் பண்ணும் பட்சத்தில என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. எந்த ஊருன்னு கேட்டா ஆந்திரான்னு சொன்னாரு. ஆந்திரா ஃபேமிலியோட வந்திருக்காரு. ஃபேமிலியோட போயிட்டு அங்க ரூம் கிடைக்குமா? திருச்செந்தூர் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்டுட்டு, அவருக்கு அங்க போறாரு. நீங்க எப்படி வரீங்கன்னு கேட்டா, ஒருத்தர் தெரிஞ்சுட்டு, பவர்ஃபுல் காடு முருகன் ஒரு அவ்வளோக்குள்ள பவர்ஃபுல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க சாமி கும்பிட போங்க. திருப்தியா சாமி கும்பிட்டு வாங்க. அத நான் தப்புன்னே சொல்லல. பட் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அதாவது திருச்செந்தூர் கோயில்ல வந்து முன்னாடிலாம் வந்து இந்த அளவுக்கு வருவாங்க, கால் நனைப்பாங்க. போயி நாழி கிணறுல போய் குளிப்பாங்க. குளிச்சுட்டு சாமிய போய் பார்ப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னது நாழி கிணறுல குளிச்சுட்டு போய் கடல்ல குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க. ஒரு சில பேர் க கடல்ல குளிச்சுட்டு, நாழி கிணறுல குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த வள்ளி அந்த குகை இருக்கு. அந்த வள்ளி கோயிலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கங்க சுத்திட்டு இந்த ஐயா கோயில் ஒண்ணு இருக்குது. அங்க போனா அங்க போவாங்க. அப்படியே சுத்திட்டு அப்படியே போயிருவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கோயிலுக்கு வராங்க. முத்தாரம்மன் கோயில் அங்க ஒண்ணு இருக்குது. குலசைக்கு திருவிழா கேள்விப்பட்டிருப்பீங்க. தசரா திருவிழா. மைசூருக்கு அடுத்தது இங்க தான் ஃபேமஸ்ன்ட்டு. பயங்கர பவர்ஃபுல் சாமி. நான் வேணா ஒரு நாள் போனா போயிட்டு வாங்க. நெறைய பேர் வந்து இப்ப அந்த குலசை கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேர் முத்தாரம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இப்ப நெறைய பேர் போக ஆரம்பிச்சுட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் போனீங்கன்னா, பக்கத்துல தான் இருக்கு. அங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். போய் பார்த்துட்டு ஒரு நாள் சாமி கும்பிட்டு வாங்க திருப்தியா. இப்படி தான் இருந்துச்சு. ஓகேங்களா ஒரு டைம்ல. இப்ப என்னன்னா, கோயிலுக்கு வராங்க, சாமி கும்பிட்றாங்க. அங்க இருக்கிற மண்ண எடுத்துட்டு போயிடுறாங்க. சரி மண் எடுத்து வீடு கட்ட போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அந்த மண்ண எடுத்து இது வந்து சாமியோட பிடி மண். இது வந்து திருச்செந்தூர் கோயிலோட முருகனோட பிடி மண் அப்படின்னு சொல்லிட்டு அத சேல் பண்றாங்க. சரி நீ சேல் பண்ற. முட்டுருச்சா? இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, கோயில் மண் எடுத்துட்டு போய் நீங்க வீடு கட்டணுமா? இல்லன்னா உங்க வீட்ல கொண்டு வைக்கணுமா? அந்த மண்ண எடுத்து கொண்டு வைங்கன்னு அது ஒரு சேல் பண்றாங்க. சரி ஓகே விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கோயில்ல அந்த கடற்கரையில உட்காந்து தோண்டி, அதுக்குள்ள விளக்கு பத்த வச்சு விளக்கு போட்டுட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் இந்த வீடியோஸ்லாம் இப்ப ரீசென்ட்டா அதிகமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அங்க ஒரு பெர்சன் கூட எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்காரு. திருச்செந்தூர் கோயில்ல என்ன மாரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. எனக்கு என்ன கோவம்னா, இதெல்லாம் எங்கேருந்து இந்த வழிபாடு வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கோவம். சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நாங்க பார்க்கல. எங்க அப்பா காலத்திலயும் பார்க்கல. எங்க தாத்தன் யாரும் பார்க்கல. யாருமே இந்த மாரி ஒரு வழிபாட திருச்செந்தூர் கோயில்ல யாருமே பார்க்கல. ரீசென்ட்டா கடந்த 5 வருடமா, ஒரு 3 வருஷமா தான் இந்த மாரி வந்து கோயிலுக்கு அதிக அளவு கூட்டம் வந்துட்டு இருக்குது. எப்பவும் பார்த்தாலும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. முன்னாடி மாரி கிடையாது. இப்பலாம் கேட்டா பிரிச்சு விட்டாங்க. இந்த திருப்பதியில விடுற மாரி போட்டு அத்தன பேரும் போய் பாருங்கன்ட்டு. முன்னாடி மாரி திருப்தியா சாமியும் ஒழுங்கா பார்க்க முடியல. நெத்தியில பொட்டு வேற வச்சு விடுறாங்க. அது இப்ப தான் புதுசா இருக்குது.
அதுக்கும் காசு வாங்கிடுறாங்களாம், பொட்டு வச்சு விட்டு காசு வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறேன். நான்லாம் இப்போ இவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு நான்லாம் வீட்டிலேருந்தே சாமி கும்பிட்டுக்கிறேங்க மாதிரி ஆகிப்போச்சு. நான் அந்த மாதிரி தான், ஏன்னா நிறைய முறைகளை மாற்றின மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி கோயில் மண்ணை எடுத்துகிட்டு போய் பிடி மண்ணுன்னு சொல்லிட்டு போய் சேல் பண்ணுறது, வசிய மைன்னு சொல்லிட்டு வச்சு சேல் பண்ணுறது, சாமியோட கால் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து சேல் பண்ணுறது, இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு வழிபாடு முறைகளை பின்பற்றுறது, இதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்துச்சு? இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயிலில் கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே பிடி மண்ணுன்னு சொல்லிட்டு விற்கிறவங்களாம் நம்பாதீங்க. கோயில் அங்கே இருக்கிற கடல் மண் எடுத்துகிட்டு போய் வீடு கட்டுறதுக்குலாம் இதை போட்டு வீடு கட்டுங்கன்னு சொன்னால் நம்பாதீங்க. 3வது வந்து அவங்க ஒரு வழிபாடை பார்த்துட்டு இந்த வழிபாடு மாதிரி நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணாதீங்க. இது தவறு. அங்கே இருக்கிற கடற்கரையும் சேதப்படுத்திட்டு இருக்கிறீங்க. 2வது இது முருகனோட வழிபாடும் கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கோயிலுக்குனாலும் பண்ணிக்கிங்க. திருச்செந்தூர் கோயில் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு வாரீங்களா, டேரெக்டாக வாங்க. எதுவும் லாட்ஜ் கிடைக்கல, உங்களுக்கு அங்கே பக்கத்தில் ரூம் கிடைக்கல அப்படின்னா கடற்கரையிலே தங்குங்க, கடற்கரையில் குளிங்க. நாளிக்கிணறு இருக்குது, அந்த நாளிக்கிணறுல குளிங்க. மொட்டை அடிக்கணுமா, குடிச்சு மொட்டை அடிச்சுன்னு இது கொண்டு வா. அதுலேயும் ஒரு ஸ்கேம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ கூட வந்து வரவலாக போயிட்டு இருக்குது. அடிங்க, திருப்தியாக சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட முடியல, வெளியே நின்று கையெடுத்து கும்பிட்டுட்டு முருகான்னு சொல்லிட்டு கிளம்புங்க. சாமிக்கு தெரியும், புரியுதா? இந்த மாதிரி நீங்கள் இழுந்து இந்த மாதிரி அவன் அதை விற்றுட்ருப்பான், அதை வாங்கி என் மண்ணை விற்கிறான்னு சொல்லிட்டு மண்ணை வாங்கி அத்தனை பேரும் இப்போ ஒரு பிஸ்னஸில் இறங்கிட்டு நீங்கள் இருக்கிறீங்கன்னா அப்போ என்னடா இது சாமியாக வேறு எதுவும் மாட்டா? சாமி வச்சு என்னடா பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறீங்க? ஒரு கோயில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது, அது ஃபேமஸான கோயில் தான். இப்போ என்னென்னா வந்து அந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. எப்படின்னா அந்த பக்தரோட வரவேற்பு வந்து அதிகமாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து தொழில் நடத்தணும் அப்படி இருக்கீங்கன்னா உங்களை எப்படி எடுத்துக்கிறது? 2வது பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை அடிக்கிற இடத்துல ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தோம், அதுவும் டிலேட் ஆகி போச்சு. அந்த வீடியோ இப்போ காணும். 2வது பார்த்தீங்கன்னா அங்கங்கே இவ்வளோ துட்டு வாங்குறாங்கங்க, இவ்வளோ துட்டு வாங்குறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்ன, நானும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கோயில் நிர்வாகம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது? இந்த மாதிரிலாம் தட்டி கேளுங்க. கோயிலை சுற்றி தூய்மையாவீங்க எப்போவுமே. 2வது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களா, பிடிங்க, நீங்களே கேஸை போடுங்க. இது என்ன நீங்கள் வந்துட்டு புதிய வழிபாடுலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க, பண்ண விடாதீங்க. இங்கே திருச்செந்தூர் கோயில் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வாங்க. அதை விட்டு இருந்துக்கிட்டு நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நீ என்னன்னாலும் பண்ணிக்கன்னு விட்டீங்கன்னா அவன் இந்த வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கான் போது அந்த வழிபாடுக்கும் அடுத்த ஒரு டிக்கெட்டை போட்டு உட்காந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பான். நீங்களும் இதான் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து இது ஒரு வழிபாடுன்னு சொல்லிட்டு தெரியாமல் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேன், புதுசாக போகிறவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா அந்த விளக்கெல்லாம் போட்டு ஏற்றிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் முன்னாடி பண்ணதே கிடையாது. புதுசாக வர்றவங்க என்ன பண்ணுவான், சரி ரைட்டு நம்மளும் உட்காந்து பண்ணுவோம், பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு ஒரு டோக்கன் போட்டு நாங்கள் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அதையும் பண்ணுவாங்க. விளக்கு ஏற்றுவாங்க, எங்கே ஏற்றுவாங்கன்னா கோயில் முன்னாடி ஒரு சில பேர் அதுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு அதை ஏற்றிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்னென்னா கோயில் கடற்கரையில் உட்காந்து மணல் அவ்வளோக்குள்ள தோண்டிட்டு அதில் உட்காந்துட்டு விளக்க போட்டு உட்காந்துருக்கிறீங்க. என்ன இது எனக்கு புரியல. எங்கேருந்து நீங்கள் வழிபாடு கொண்டு வந்துடுறீங்க? ஒவ்வொரு கோயிலில் வேறு மாதிரி வழிபாடு இருக்குதும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதும், ஒருத்தன் வேண்டுதல் வச்சுருப்பான், அதை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு இப்போ கோயிலுக்கெலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு அவ்வளோ பேர் அந்த அன்னக்காவடி அந்த காவடி எடுத்துகிட்டுலாம் அதிக பேர் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காவடியோட புதுசாக நிறைய கண்டுபிடிச்சிட்டு வராங்க, புதுசாக வேண்டுதலோடு வராங்க. எங்கள் ஊர்லாம் முன்னாடி அவ்வளோ பெருசில் அளவு குத்திட்டு போவாங்க, ஒவ்வொரு ஊர்லேருந்து அவ்வளோ பெருசில் அளவு குத்திட்டு போவாங்க. இதெல்லாம் இப்போ அதிகமாக பார்க்க முடியல, அந்த அளவு குத்திட்டு போகிறதெல்லாம் அதிகமாக பார்க்க முடியல. அது கரெக்டு தப்பு அதெல்லாம் 2வது பட்சம். பட் இங்கே ஒரு வழிபாடே நீங்கள் மாற்றிட்டு இருக்கிறீங்க, முருகன் கோயிலை வேறு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அத்தனை பேரும் மண் எடுத்து விற்றுட்ருக்கிறீங்க. என்ன தான் நினச்சிட்டு பண்ணுறீங்கன்னு தெரில. மக்களும் முட்டாள் நினச்சிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதையும் வாங்குறதுக்கு ஒரு சில கூட்டம் இருக்க போய் தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த திருச்சி சாதனை கூட அதே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்குது. திருச்சி சாதனை இல்லை, அது பேர் என்னது, ரவுடி பேபி, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை திருடிட்டு போனது, ஏதோ ஒன்று டீ கிளாஸ் ஏதோ ஒன்று திருடிட்டு போச்சுல, அது கூட உட்காந்துட்டு இருந்து பேசிகிட்டு இருக்குது. என்னங்க இது? அங்கே இருக்க ஊர் மக்கள்கிட்ட அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க. அதாவது முன்னாடி எப்படி ஒரு வழிபாடு இருந்துச்சு, இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு. எனக்கு நான் விவரம் தெரிஞ்சு இல்லை, இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். அடிக்கடி நாங்கள் கடற்கரையில் போய் உட்காந்துருப்போம். அங்கே கடற்கரையில் இந்த ஷெட்டு வேறு ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பழைய ஷெட்டு இருக்கும், அந்த பழைய ஷெட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், கூட்டமே இருக்காது. அடிக்கடி நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வரலாம். நான் சொல்கிறது இப்போ ஒரு 2021, 22 அந்த டைமில் கூட இவ்வளோ கூட்டம் கிடையாது. இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக தான் இவ்வளோக்குள்ள கூட்டம் வருது. அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க குரூப்பே இறங்கி இருக்குது. இது எல்லா கோயிலையும் இருக்குதான்னு எனக்கு தெரில. பட் இந்த கோயிலில் வந்து அதிகமாக நீங்கள் முருகரை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க. சாமி கொஞ்ச நேரம் தான் வேடிக்கை போகும். சாமி நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து சாமி விஷயத்தில் விளாடாதீங்க. நான் அதான் சொல்ல முடியும். இங்கே எல்லாருக்குமே ஒரு கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. அது வந்து முருகர், இப்படி இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்குது, எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். ஒரு சில பேர் இல்லாமே இருக்கலாம். பட் ஒரு கடவுள் பேரை வச்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது தவறாக இருக்குது. அது திருத்திக்கிங்க. இல்லை நான் வந்து திருத்தப்படுவீங்க, அது நான் கிடையாது.
கடவுள்னு இருந்துச்சுன்னா அவங்களே திருத்தப்படுவீங்க. அவங்களாலேயே நீங்கள் திருத்தப்படுவீங்க. என்றைக்குமே வந்து நம்ம உழைக்கிற காசு எப்படின்னா நியாயமாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். அநியாயமாக நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது முதல்ல காசு கொட்டுன்னு கொட்டும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வழியில் செலவு வச்சுட்டு போயிடும். நல்லதுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னும் உட்காந்துட்டு சாமி பேரை சொல்லி விளாடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.